கௌசிக நாட்டு திருமதி கீதா அவர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குலதெய்வத்தை எப்படி வழிபாடு பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்துடும். நீங்க அதை பற்றி செயல்பட சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ், குரு மகேஸ்வரா, குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மிஸ்ரீ குருவே நமக. இன்னைக்கு சார் கேட்டிருக்காங்க, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணா எப்படி சிறப்பா இருக்கும் அப்படின்றதுதான். அது குலதெய்வம் அப்படின்றது என்ன அப்படின்னா பொதுவானது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வம் தான் குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வத்திற்கு உருவம் இருக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கம்மி தான். எல்லாமே ஜோதி தான். சரிங்களா? எப்படி ஜோதி அப்படின்றத பத்தினா மேக்சிமம் பல பேர் பலவித ஆங்கிள் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் உருவங்கள் கொடுக்கறது அப்படின்றது அரிது. ஆனா ஒரு விஷயத்த சொன்னா, முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்க முடியாது. அப்ப அதை ஏத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களே ஒரு ஒளி வடிவுல ஒரு ஜோதி மாதிரி ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் அப்படின்றது என்னன்னா, நம்ம முன்னோர்களை, சரிங்களா, அவங்க ஆதி காலத்துல ராஜாக்கள், பரம்பரைகள், தேவர்கள், ரிஷிகள் வாழ்ந்த காலத்துல நேர்மையா இருந்து ஒரு விஷயம் தப்பு இருக்கு, இதை தெய்வ சக்தியோட உணர்ந்து அதை வெற்றி கொண்டாடுறதா நம்ம குலதெய்வம் அப்படின்றது முன்னோர்கள் சொன்ன வாக்கு. இப்ப அதை நம்ம குலதெய்வமா இன்னைக்கு எல்லாரும் கும்பிட்டுட்டு வராங்க. ஆனா பல பேர் பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வம் தொலைஞ்சு போச்சு, தெரியல அப்படின்ற மாதிரி பல பேருக்கு இருக்கு. அது அவங்க செய்யக்கூடிய ஊழ்வினை கர்மானாலையும் அவங்க செய்யக்கூடிய தான தர்மத்தினாலையும் அந்த நிகழ்வுகள் நடக்கும். ஆனா மற்றபடி வேற நவகிரகத்தினால தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது எப்படி அப்படின்னா திரிய வெல்லும் குலதெய்வ வழிபாடு முறை எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி விளக்குங்க. அதாவதுங்க, குலதெய்வம் அப்படின்றது எப்போ போனா சிறப்பா இருக்கும், எப்படி பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் சார் கேட்குறாங்க. அதாவது இந்த குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா சில பேர் அமாவாசை அன்னைக்கு போறாங்க, சில பேர் பௌர்ணமி அன்னைக்கு போறாங்க. ஆனா போயிட்டு வந்தவங்க அத்தனை பேருமே வெற்றி கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருக்கு. ஆனா எல்லாமே இல்லை. இப்ப சாரே ஒரு அமாவாசைக்கு போய் குலதெய்வ வழிபாடு பண்றாங்கன்னா அது அவருக்கு பெஸ்ட். சரிங்களா? அவரு போய் இன்னொரு நண்பர்கள்ட்ட நான் என்னோட குலதெய்வத்துக்கு அமாவாசைக்கு போயிட்டு வந்தேன்ப்பா, நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது தப்பு. சரிங்களா? ஏன்னா அவர் எந்த நேரத்துல பிறந்தாரு, எப்படி பிறந்தாரு, என்ன அன்னைக்கு கிரகங்கள் எப்படி இருந்துச்சுன்றது யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் குலதெய்வம் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் போய் கும்பிட சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நாள்ன்றது நமக்கு தெரியல. அமாவாசையா, பௌர்ணமியா, அல்லது கிருத்திகையா, அல்ல தீபாவளி, பொங்கல், திருவிழா நாட்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. யாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு நடைமுறையில அது அப்படியே மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த விளக்கத்தை நான் என்னோட குருநாதர்கிட்ட கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காருங்க, குலதெய்வம் அப்படின்றதுதான் உண்மை. மற்ற தெய்வங்கள்லாம் ஒரு 75% தான் நமக்கு பலன் தரும். குலதெய்வம் மட்டும்தான் 90% பலன் தரும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப அதுக்கு அவர்கிட்ட விளக்கம் கேட்டப்ப அவர் சொன்னாரு, அதாவது நம்ம எல்லாம் வாழ்றோம் பாத்தீங்களா, நமக்கு 365 நாட்கள் சேர்ந்தா ஒரு வருடம். ஆனா இறந்தவங்களுக்கு அந்த ஒரு வருடம் தான் ஒரு நாள். அதனாலதான் அவங்க போய் குலதெய்வத்தை போய் வருஷத்துல ஒரு நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா என்னைக்குன்றது மென்ஷன் பண்ணல. சரிங்களா? அதாவது இறந்தவங்களுடைய நாள் என்னவோ அன்னைக்கு நம்ம குலதெய்வத்துக்கு போனா ஜெயிச்சிடலாம். இப்ப நிறைய பேத்துக்கு ஒரு 4 தலைமுறை தெரியும், அல்லது மீறி போனா அதுக்கு மேல யாருக்கும் தெரியாது. 4 தலைக்கட்டு உள்ளவங்க எல்லாத்தையும் தாத்தா, பாட்டா அல்லது முப்பாட்டா இவங்களதான் பார்த்திருப்போம். ஆனா நம்ம வம்சாவளியில அத்தனை பேருமே அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போயிருப்பாங்க. சரிங்களா? அங்க நடந்து போன பாதைச்சூட அங்க பதிஞ்சிருக்கும். அதாவது ஒரு மனிதன் பிறந்துட்டாருன்னா அவங்களுக்கு நட்சத்திரம் 4, இதை பார்த்து நம்ம கொண்டாடுறோம். இறந்துட்டாங்க அப்படின்னா திதின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் எடுத்து வச்சு நம்ம கொண்டாடுறோம், இல்லைங்களா? அப்ப என்ன பண்றோம், நம்ம இறந்து போறாங்க. இப்ப மரணமே பாத்தீங்க அப்படின்னா பல வகையில இறக்குறாங்க. ஒண்ணு விதி இறக்குறாங்க, இன்னொன்னு ஆயுள் முடிஞ்சு இறக்குறாங்க, அல்லது விபத்து, அல்லது ஏதோ ஒண்ணு அவங்களா போய் கூட விதியை தேடி இறந்து போறாங்க. இப்ப இது எல்லா மரணமே ஒன்னா வருமானு கேட்டா கிடையாது. அதே மாதிரிதான் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடுமே எல்லாமே ஒன்னா வருமானு கேட்டா கிடையாது. அப்ப அதுக்கு எப்படி பண்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே சொல்லுவாங்க, என் பையன் அமாவாசை முடிஞ்சு 8ஆம் நாள் பிறந்தாப்பா, இல்ல பௌர்ணமி முடிஞ்சு 4ஆம் நாள் பிறந்திருக்காரு, அல்லது அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்காரு, பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்காரு, இப்படி சொல்லியிருக்காங்க. நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம், நடைமுறையில இதுதான் பயன்படுத்திட்டு இருக்கு. ஆனா இந்த பிறப்புலதான் நிறைய ரகசியங்கள் நமக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு இன்னும் சரிவர யாரும் வெளியில கொண்டு வரல. சரிங்களா? அப்ப எங்க குருநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மனுஷன் பிறந்ததை விட அந்த இறந்து போயிருப்பாங்க பாருங்க, அவங்களோட நாளன்னைக்கு தான் நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்றத அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுக்கு சில கணக்குகளே இருக்கு, நாங்களும் போட்டு பார்த்திருக்கோம், நல்லா கை கொடுக்குது. அப்போ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறது
நம்ம திதின்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. சில பேர் வந்து பிரதமையில பிறந்திருப்பாங்க, பஞ்சமி, அஷ்டமி, சஷ்டி, சப்தமி, இப்படி 15 திதிகள், வளர்பிறையில 15, தேய்பிறையில 15 இருக்கு. அந்த திதி அன்னைக்கு நீங்க போய் உங்க குலதெய்வம் கோயில்ல போய் வழிபாடு பண்ணுங்க, ஜெயிக்கலாம். நீங்க சொல்ற திதி பத்தி சொல்றதுனால திதி கொடுத்துட்டு இருக்கிற வருஷத்துக்கு ஒரு தடவை திதி கொடுக்குறோமே அது சிறப்பு இல்லையா, இல்ல கோயிலுக்கு போறதுதான் சிறப்பா அப்படிங்கிற கருத்து எனக்கு விளக்கமா சொல்லுங்க. அதாவதுங்க, இப்ப நீங்க திதி கொடுக்குறீங்க, தப்பே கிடையாது. வருஷத்துல ஒரு தடவை போய் ஆத்தங்கரையில அல்லது ராமேஸ்வரத்துல, கொடுமுடியில அல்லது புண்ணிய ஸ்தலங்கள்ல போய் கொடுக்குறீங்க. அது கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு உண்டான பலன் இல்லாம தான் இருக்கு, சரியான போய் சேர்ந்த மாதிரி இல்ல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தருக்கு திதி கொடுக்குறாங்கன்னா அதே திதியில இன்னொருத்தர் வருவாரு, அதே ஜாமானத்தான் வச்சு அப்படி கொடுக்குறாரு இல்லைங்களா? அதனாலயும் நமக்கு பலன் குறைவு. ரெண்டாவது, நீங்க திதி கொடுக்கறப்ப உங்களோட முழு மனசோட நீங்க போய் கொடுக்கல. இப்ப என்கிட்ட ஒரு விஷயம் எடுத்துக்கலாம், பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்கு, இல்ல எங்க அப்பா எனக்கு நல்லது பண்ணாரா, எங்க தாத்தா நல்லது பண்ணாரா, எதற்காக நாங்க செய்யணும் அப்படின்னு மனம் வருந்தி கூட நீங்க போய் திதி கொடுக்கலாம். அல்லது கடனை வாங்கிட்டு கூட போய் திதி கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த கடனை எப்படி கட்டுறது, எப்படி செய்யறது அப்படின்ற நமக்குள்ள மன அச்சங்கள் நிறைய இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த கடனை கட்ட முடியலன்னு வேதனை, திதியும் கொடுத்துருப்போம் ஆனா சிறப்பு இல்லை. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஜோசியர்கிட்ட போய் நான் போய் திதி கொடுத்துட்டு வந்துட்டேன் நீங்க சொன்ன பிரகாரம், ஆனா எனக்கு பலன் நடக்கல அப்படின்னு வேதனை தான் பட்டிருக்கீங்க, சரிங்களா? அதனால அவங்க முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப எளிமையான முறையில செலவே வேண்டாம், நம்மளுடைய மனசு மட்டும் ஒட்டு போனா போதும் அப்படின்றதான். அப்போ உங்க ஜாதகத்துல நீங்க பிறந்த திதின்னு ஒண்ணு இருக்கும், அந்த திதி அன்னைக்கு உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அங்க போனீங்கன்னா சாமியை கும்பிட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தலைமுறையில 1000 தலைமுறையா இருந்தாலும் சரி, 5 தலைமுறையாக இருந்தாலும் சரி, நடந்து போன பாதை சுவடு அங்க இருக்கும். அப்ப கீழே போய் விழுந்து வணங்குனாங்கன்னா அவங்க மேல நின்று நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த மண்ணை எடுத்து நீங்க வச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு வெற்றி தான். அப்போ நீங்க திதி கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை, நீங்க வேணா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இப்பதான் ஒரு 15 வருஷத்துக்குள்ளதான் அந்த திதின்றது ஒண்ணு ஃபேமஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? ஒண்ணு ஜோசியர்னாலையும் இல்லாது ஐயருங்கனாலையும் புரோகிரதுனாலையும் சொல்லி சொல்லி தானே ஃபேமஸ் ஆயிருக்கு. அப்ப உங்க பாட்டா காலத்திலயோ அல்லது எங்க பாட்டா காலத்திலயும் திதி கொடுத்துருக்காங்களா? அப்ப வருஷத்துல ஒரு நாள் போய் குலதெய்வ கோயில போய் சாமி கும்பிட்டாங்க, அவங்கதான். அதுக்கு வீட்டுல நம்மளோட முறை பிரகாரம் எப்படி நம்ம வீட்டுல முன்னோர்கள் ஒண்ணு தை 1க்கு கும்பிட்டு இருப்பாங்க, அல்லது ஆடி 18க்கு, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இப்படி என்ன பண்ணாங்களோ அதை பண்ணுங்க. நாகரிகன்ற பேர்ல நீங்க அவங்க கும்பிட்ட முறையெல்லாம் மாத்தணும்னா இதுதான் ஊழ்வினை கர்மாவா மாறும். ஏன்னா இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம், தப்பே கிடையாது. ஆனா நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க பின்னாடி இதை வம்சத்துல கரெக்டா செய்வாங்களா? அது முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, வேதங்கள் சொன்னவங்க இருக்காங்க, மந்திரங்கள் சொன்னவங்க இருக்காங்கன்னு வச்சு பண்ணிடுறோம். நாளைக்கு இன்னும் நாகரிகம் காலத்துல, கம்ப்யூட்டர் வளரக்கூடிய காலத்துல இதெல்லாம் யாருப்பா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு, சரிங்களா? அதனால முன்னோர்கள் எப்படி பண்ணாங்க, குலதெய்வங்களுக்கு போனாங்களா, போங்க. ஆனா குடும்பத்தோட போங்க. தயவு செய்து ஒருத்தர் மட்டும் போய் கும்பிட்டுட்டு நான் மட்டும் போறேன், எங்க வீட்டுல வரல, என் குழந்தைங்க வரல, என் பையன் வரல, இல்ல. ஒரே நாள் போங்க, வருஷத்துல ஒரு நாள். அது நீங்க எப்ப வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கங்க. போய் மனசார நின்று கும்பிடுங்க. நீங்க தேங்காய் உடைக்கணும், அபிஷேகம் பண்ணணும், நிறைய பழங்கள்லாம் வாங்கி செய்யணும், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒரே ₹1 சூடம் வாங்குங்க, பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டு மண்ணை மட்டும் அள்ளி நெத்தியில வச்சுட்டு வாங்க, பல மடங்கு வெற்றி உங்களுக்கு உண்டு. இதை வந்து நீங்க அனுபவத்துல செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.